அம்மா தாயே, அம்மா நாயே, உண்மை நிக்க மாட்டேன். ஆமா, ஆதிவரா சக்தி, ஆதிவரா சூத்தி, ஐந்து பஞ்சரா போடுவேன். பஞ்சரா போட தயிர் ஊத்தி சாப்பிடுவேன். அம்மா உலக மாதா, உலகெடுத்த மாதா, எல்லுபத்திர மாதா. அம்மா தாயே, அவனை கேள்வி கேட்டு எனக்கு கூலி கூடாமா? அம்மா தாயே, அவனுக்கு கேள்வியா கொடுத்து எனக்கு கோமரியா இது போடுவான். உனக்கு அந்த வரம் தான், எனக்கு இந்த வரம் தான். அம்மா தாய் தானே? அம்மா தாயேன்றா நாயேன்றா, அது பிற சக்தி என்றா, அது பிற சூழ்ச்சி என்றா, ரெண்டு பேரும் ஒரு வாரம் ஏமாத்தார உண்டதுல சொல்லுகிறான தவறாக நினைக்காரு. ஏமா ஆனா இருந்தாலும் அலைமகள் கலைமகள் மலைமகள் சத்துருவாக கைலாய வைவந்தாள். ஆனா இருந்தாலும் வைவந்தத்தை விடமாமதற்கு சாட்சியா என் பெருமான் அதுக்கு முடியாத தொழில் அவருக்கு உண்டு. ஆமா, ஆனா பரம கடவுளுக்கு பரம கடவுள்னாக்கா வரம் கொடுக்க முடியாத வழக்கு தொழில் உண்டுதான் அவருக்கு. ஆமா, இருந்தாலும் பிரமதேவ இருக்கிறார் பாரு. ஆமா, பெண்ணை படிக்கிறது பழக்கம். ஆனா பெண்ணுமாக்கப்பட்டது மின்புறமாக படைப்பது கிடையாது. மின்புறமாக படைத்து மின்புறமாக எடுத்து பார்ப்பாரு. பொன்குணோட செவனி மேல அத்தனையும் பிறப்பாது. ஒன்றுக்கு ஒரு நொண்டியா இருக்கும். ஒரு காது கேட்காது, அதான் பேடு காது கேட்காது. ஆனா ஊமையா இருக்கும் ஒண்ணு. அது போல குன்குருடு செவனி மேல அத்தனையும் பிறப்பாது. அப்படி பிறக்கும் போது இதெல்லாம் ஒரு மனிதனாக கூட இருக்கலாம். அதனால தவறாக பேசாதே, உண்டோதனே தவறாக பேசாதே. இப்ப அவன் நாக்கண்டிட்டு சொல்லுப்பா. நீ தாயன்ற அவன் நாயன்ற, தவறாக பேசாதே. அதே போது அதுதான் சொல்லுவாங்க, ஒரு உலகத்திலே ஆணாக பிறந்தாலும் பெண்ணாக பிறந்தாலும் 4448 வியாதி உண்டு ஒரு மனிதருக்கு. வியாதி இல்லாத மனிதன் உலகத்திலே யாரும் கிடையாது. இருந்தாலும் அந்த வியாதி உள்ள மனிதன் இவருக்கு நாக்குக்கு என்ன மொட்டையா இருக்குது. அதனால வந்த தாயன்றா அவன் நாயன்றா தவறாக நினைக்காது. இருந்தாலும் இப்ப தினமரமா பேசிக் கொண்டு இருக்கிறீங்களே, யாரோட தான் பேசிக் கொண்டு இருக்கிறீங்க வச்சு பாக்கவா?
ஆதிபராசக்தி எப்போது வரணும் எப்போதுமா உலகமே ஒரு பயமிட்ட வடிவாக இருந்தது பெரிய வெடுத்தி மேல் முட்டையாக கண்டு நோக்கியது நோக்கியது. கீழ் முட்டையாக நோக்கியது நோக்கியது. மஞ்சக்கரவலா சமைச்சாக மாறியது மாறியது. வெள்ளக்கரவலா பூஜையாக மாறியது மாறியது. வீமிரமிட சத்தத்திலே இவை மலை சாரலே சாரலே. இந்த சத்தி தோண்டினே சத்தி தோன்றி சத்தி தோண்டிய போது கண்ணை நன்றியா கருத்தம் எடுத்து வென்று கடாகத்தையை கொளுத்தி விட்டு கொளுத்தி விட்டு அவன் அவனும் சொல்ல முடியாது சொல்ல முடியாது. கூந்தலை நான் சிட்டாட்டு கொண்டு இருந்தேன் இருந்து அப்ப சிட்டாட்டு கொண்டு இருக்க சமயத்திலே சமயம். என் கணக்கில ஒரு சிட்டை கிடைக்க கிடைக்க. கோபம் திறந்த பூமியில் அடிக்க அடிக்க. அதற்கு பிறந்தவன் ஆயுத கட்டையை சிக்கை கட்டையில கடத்தபடியா கட்டிக்காரன் பேர் வச்சு சொந்த வீடு சொல்வதற்கு ஒருவர் கிடையாது ஆனா சொல்லக்கூடிய வார்த்தை கேட்பதற்கு ஒரு பிறந்து விட்டாரே அப்படி என்று மனையில குவித்து பிறந்த தபத்தை செய்தேன் தபம் செய்ய போது அம்மா என்றான் விநாயகர் இல்லை யாரப்பா என்று என் ஆவினால் அடத்த போது இல்லை யாரப்பனின் பேர் வச்சு அவர் ஒரு பக்கத்தில் அமர வைத்து இரண்டாவது தபத்தை செய்து தபம் செய்யும் போது தங்கா என்று எழுதா சாட்சியின் பெருமான் தங்கா என்று சொன்னால் தமிழாக பாதிக்க வேண்டும் என்று அவர் ஒரு பக்கத்தில் அமர வைத்து மூன்றாவது தபத்தை செய்து தபம் செய்யும் போது ஓ நமச்சிவாய நமகே நமச்சிவாயம் சொன்ன போது பரமமூர்த்தி சர்வமயமாக எழுந்த போது அந்த தகமும் எழுந்த போது அடிய கண்ணே அடிய பெண்ணே அப்படி என்று அழைத்த போது கண்ணை அழைக்கிறாரே கேட்ட கணவர் என்று பாருங்கள் சுவாமி என்று ஆவலை கலைத்த போது பரமமூர்த்தி பயந்து ஓடினார் ஏன் தெரியுமா நான் முந்தி முதலாக இந்த உலகத்திலே பெண்ணாக பிறந்த போது மூன்று கண்ணோடு நான் பிறந்து ஏற்கனவே இருந்தது நெற்றிக்கண்ணி என்னிடம் இந்த நெற்றிக்கண்ணி சுபாராகப்பட்டது பரமன அருகாம வரவிடவில்லை அனல் வீசிக் கொண்டிருந்தது பரமமூர்த்தி பயந்து ஓடினார் சாச்சா எம்பெருமான் பார்த்தார் அம்மா நீ படைத்த படைப்பு பரமமூர்த்தியை தற்போது திருமணம் செய்ய முடியாது ஆனா நீ வந்து வயதுல மூத்தவா இருக்கிற அவர் வயதுல வந்து இளவரா இருக்கிறாரு அவர் திருமணம் செய்ய முடியாது அவர் திருமணம் செய்ய வேண்டுமானால் நெற்றிக்கண்ணை பரமனுக்கு கொடுத்தார் அவர் திருமணம் செய்கிறார் சொல்ல நான் சம்மதப்பட்ட உடனே பகவான் பார்த்தார் அவர் வலது கரத்தை வைத்து உதிர்மாகப்பட்ட தாரதாரியா வடித்துக் கொண்டிருந்தார் நிறுத்த முடியவில்லை பகவான் பார்த்தார் வலது கரத்தை வைத்து பூமாதேவின்னு சொல்ல முடியாது இந்த மண் எடுத்து என் நெற்றிலே பதிவைத்தார் ஆனா அதுதான் பெண்களுக்கு குங்குமம் என் நெற்றிலிருக்கிற கண்மகனை கொண்டு போய் பரம நிலத்திலே பதிவத்தி பரமனா என்று உற்று நோக்க பார்த்தார் நான் பசமாக பத்தியிருந்து நான் யாருக்கு மகளாக பிறந்தேன் சக்தி இல்லாத சிவனால அருள் கொடுக்க தெரியுமா சரிபாகமாக இடபெறப்பட்ட பார்வதா பேர் படத்திலே ஒரு நாளும் ஒரு பொழுதும் ஒரு மணி நேரமும் ஒரு நிமிஷமும் என் கணவரோடு சந்தோஷமறியா நான் வாழ்ந்தது கிடையாது ஏன் தெரியுமா ஏதாவது தெரியாத கேள்வி என் கணவர்கிட்ட கேட்பாரு காரியாபோ சாபத்தை கொடுப்பாரு சாபத்தை பெட்டி நம்ம உலகத்தில் வந்து அமர்வது
இந்த பாமர மக்கள் அத்தனை பேரும் தாய் வந்து அமர்ந்துக்கிறாங்கன்னு எனக்கு ஒரு ஆலயத்தை அமர்த்தி இத போல வருட ஒரு முறை தேர்தல் செய்வது இதையே படைத்த பழக்கம் எனக்கு உண்டு ஆனா இருந்தால் அந்த கையிலாய வருமான நீங்க பார்க்க வேண்டும் கேள்விக்கு பரமநாத ரக்கமத்தில் உரைக்க வேண்டாம் இந்த கைலாயத்தை சூற வாரி நீ போடணும் ஆமா நீ வாரி சூறு நான் பொறி திண்டு உங்க அம்மா வச்சுக்கிறாங்க சொல்லிட்டு சொல்லிடுறேன் வாயிலே வரவில்லை ஈஸ்வர சாமி ஈஸ்வர சாமி பாட்டு பாடுறீங்க அம்மாவா எனக்கு யாரா தாயி உமா பார்வதி அம்மன் சொல்றது ஓ பார்வதி சொன்னாலா அது ஏன் தெரியுமா நம் படைத்த பரமந்தானே அவள் இந்த திருநாட்டிலே சொல்லிவிட்டா அவள் என்னை படைத்திருந்தாலும் அவள் திரும்ப நெற்றிக்கண்ண வாங்கி குட்டி அறுத்து வருவாஜ மகளாக பிறக்க சொன்னவன் எங்க அப்பா அவன் சொல்றாப்படா இன்னைக்கு என்ன பிடிக்குதா உங்க தந்தை அந்த தந்தையா இந்த தாயா இன்னைக்கு நான் பார்க்கிறேன் போய் வா நான் கேட்க வேண்டிய கேள்விக்கு பரமநாத அக்கமதில் உரைக்கவில்லையேண்டா உன் குடலை பிடிக்கி எனக்கு மாலையை அடிக்கிறேன் என் குடலை பிடிக்காது அம்மா ஏன் சாணி செதிரி மூஞ்சில அடிச்சிடும் ஆமா சாணி செதிரி கவுதுதார அடிக்க போ சாமி பார்வதே அவரை பாதத்தை வணங்கி இடபாகத்திலே நான் போற சமயத்திலே அவர் மேல இருக்க முடியாது நாகமெல்லாம் என்ன பார்த்து அவன் அடக்க சொல்றான் அவன் அடிங்க 6 வருஷம் ஆகி போச்சு சொல்லுவதே நியாயம் இருக்கிறது நான் ஏறும்படியான வாகனம் காளை மாடு அது தமட்டன்னு சொல்லுவாங்க எனக்கு பெரிய சாமி ஒரு பட்டம் இருக்குது அது அமர்ந்தபடிதான் அது தமட்டது சாமி 2 சாமி தமட்ட சாமி தான் அப்படியே சாட்டா சாமி அம்மா வந்து இடபாகத்துல வரக்கூடிய சமயம் உங்க மேல இருக்க முடியாது நாகமல்லாம் பாம்பு எங்க இருக்கிறது அது ஏன் தெரியுமா நான் அதாவது அவள் என்ன எண்ணத்தோடு வருகிறாள் கணவன் மரியாதை இல்லாமல் கணவனே கற்பி கணவனே மாங்கல்யம் கணவனே ஆயுள் கணவனே சங்கதி கணவனே சத்தியம் அப்படி என்று ஐம்புலம் அடங்கி வந்தால் சொல்லுவோம் உள்ளத்துல 5 பஞ்சபூதம் அடங்கி வந்தால் எதுவும் செய்யான்னு சொல்லுவோம் 5 பஞ்சபூதம் உள்ளத்துல 5 பஞ்சபூதம் அடங்கி வந்தால் எதுவும் செய்யாது 5 பஞ்சபூதம் ஒட்டிக்காரன் சொல்றான் ஐயா அவன் வாயில பூருது என் வாயில வரல எப்படி உன் வாயில வர பின்ன அதாவது மனிதனாக பிறந்தால் அது உள்ளத்துல 5 மனிதனுக்கு உள்ளத்துல 5 பஞ்சபூதம் இருக்குது அந்த 5 பஞ்சபூதத்தை கடவுளே கண்கண்ட தெய்வம் ஒரு பெண்ணை பிறந்தவன் அந்த ஆம்பளை திருமணம் செய்த எந்த ஆம்பளைய மனிதனே திருமணம் செய்து வந்தால் ஒரு மனிதனை திருமணம் செய்து வந்தால் அந்த பெண்ணை பிறந்தவன் அந்த அவர் உள்ளத்துல வந்து 5 பஞ்சபூதம் இருக்குது 5 பஞ்சபூதத்தை அடக்கி கடவுளே கண்கண்ட தெய்வம் கடவுளே ஆயுள் கடவுளே மங்கல்யம் கடவுளே சத்தியமன்றி மனதார் எடுத்து வந்தால் பாம்பு சேராதா? ஆமா அம்மா. பாம்பு சேராதா? சீராது.
இதுக்குள்ளே அடிட்டீங்க சரி போயிட்டு வா போயிட்டு வா போயிட்டு வா போய் வந்து பாத்துக்கிறேன் போய் வா கேட்க வேண்டிய கேள்விக்கு பரவாயில்ல தக்க பதில் உரைக்க இல்லையேண்டா உன்னை அப்படியே சாப்பிடுறேன் அப்படியே சாப்பிட வயித்தால போடுவோம் ஐயா கல்லானில வரதாவா ஆனா கோவில குடுக்குடு இருக்கபடியான இந்த உமா மகேஸ்வரி அழகி வசத்துவாங்க எழுந்து 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 அங்கே ராஜியா வாழ்வாய் என் வாதத்தை படித்தபடியால் என்றென்றைக்கும் மகாராஜாக வாழ்ந்திருப்பார். அவளே கம்முனால் நீ சும்மா இருக்க மாட்ட போல. நீ சொல்வதிலும் ஒரு நியாயம் இருக்கு. சொல்லியம்மா இதுவரையும் மகராக இருந்து சொன்னாரு ஒரு நாளாவது ஒரு பொழுதாவது ஒரு மணி நேரமாவது இவரோடு நான் சந்தோஷப்படியா இருந்தது நீ பாத்தியா? இல்லையம்மா நீ வாசல் தானே இருக்கிற? ஆமா இங்கதான் இருக்கேன். கிடையாது சந்தோஷம். அவர் கதை சொல்ற கேளு. சொல்லு பத்து குரல்ல அவர் கதை கேட்கட்டும். கூச்சன குரல்லாம் ஏன் கதை கேட்கட்டும். கூச்சன குரல் நம்பாளு. நீ தாய் பக்கமா எம்மா உன் பக்கம் மண்ணே. அவர் பக்கம் இல்லையா? கிடையாது. இவர் கதை சொல்ற கேளு. சொல்லு. கத்தாரே கடி கத்தாரே கல்யாணம் செய்து அத்தாரே என்னை அழைத்துமே வந்து ஒரு மாலை எடுத்து கொடுத்துருவீங்க, ஒரு மணி எடுத்து கொடுத்துருவீங்க. இந்த ஒரு சட்டி தான் அக்கினி சட்டி. எந்த பொருளும் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லுகிறாளே அவள் கட்டிக்கும் சேலை ஏதுன்னு கேளு. சேலை ஏத்தியம்மா தாய் விட்டாங்கன்னா பொட்ட பையன் சாமி கூட நான் போட்ட போய் நான் போட்டு ஒரு காலத்திலே 15 ரூபாய் என்கிட்ட பணம் இருந்தது. எனக்கு சேலை எடுக்க தெரியாது. மைத்தூர் நாராயணத்து கையில கொடுத்து உன் தங்கைக்கு ஒரு சேலை எடுத்து கொடுங்க. ஆமா அவர் திருட்டு பையன் தகவல் காய்ச்சி கொடுத்தா சேலை வாங்கினாருன்னு தெரியாத கடல தூரந்து கொடுத்தா நமக்கு அந்த சேலை இந்த சேலை அந்த சேலை 15 ரூபாய். ஆமா இவரு கிடையாத பணம் 15 ரூபாய் இருந்தது. இதை கொண்டு போய் எங்க அண்ணன் கிட்ட கொடுத்தாரு. எங்க அண்ணனுக்கு வந்து திருட்டு பையன் தகவல். ஏன்னா சின்னஞ்சிற படத்திலே அறியாத பருவத்திலே சாம்பார மாதிரி வீட்டுல வெண்ணெய் தயிர் பால் எல்லாம் வந்து திருடி சாப்பிட்டது உண்மைதான். இன்னைக்கு 6 மலையை தாண்டி 7 மலையில அமுதற்கபடியே எம்பெருமானடா. ஆமா எங்க இருக்கிற பணம் எல்லாம் கொண்டு போய் தொம்பையில கொண்டு போட்டுறாங்க. ஆமா அந்த தொம்பை ரம்பி போயிட்டு சல்லிட போட்டு சலிக்கிறாங்க. இந்த காசை சல்லிட போட்டு சலிக்கிறாங்க. ஊரு தாலி பூரா அறுத்து கொட்டுறாங்க. தாலி இருக்கிற அந்த கவுத்துல இருக்கு பாரு, அந்த தாலி மட்டும் தான் இருக்கிறாங்க. ஓ கவுத்த மட்டும் தான் இருப்பாங்க. ஆமா இது கூட போகட்டா. ஆனா அந்த காலத்துல வந்து கிடையாது. எங்க அண்ணன் வீட்டுல தொம்பையில கொட்டுறாங்களே அந்த காலத்துல வந்து சேலை இல்ல. இது இவ பெருமையா பேசுற அண்ணன் பணக்காரன்னு புராணத்தை பார்த்தா சுத்தமான கடங்காரன ஏழுமலையா. ஆமா 10 கல்யாணம் பண்ண போய் குபியாரங்கிட்ட 2448 ராம நாணயம் வாங்கினாராம் கடனா. இதுவரையிலும் திருப்பதியில போற காசு பூரா குபியாருக்கு வட்டிக்கு தாண்டா போயிருக்கு. அண்ணன் கடனே அடையல. ஆமாண்டா கடங்காரனோ இல்ல
பணக்காரனும் எப்படி அப்படி அந்த பணத்துல வந்த சேலை இல்லது கிடையாது. இவர் 18 ரூபாய் கொட்டாரு ஆ. அந்த சேலை இல்லது கிடையாது. இது எந்த சேலை தெரியுமா? எந்த சேலை? காளியா போ, ஆலியா போ, பேயா போ, பிசாசா போன்னு சொல்றாங்க பாரு. ஆமா. இத போல உலகத்துல வந்து அபர சமயத்துல ஆ. இந்த பாமர மக்கள் அத்தனை பேரும் அத்தனை பேரும் எனக்கு ஒரு ஆளை அமர்த்தி ஏற்படுத்தி எனக்கு மாலையும் சேலையும் போடுறாங்க பாத்தியா? ஆமா. இவங்க தானே எனக்கு தாய் பிடிச்சாமா. ஓ அவங்க போட்டு சேலை அந்த சேலை அது. இல்ல நீ தான் போட்டிருப்ப. சரி சரி அம்மா. என்னமா போடு தெரியுமா சாலியே? டேய் இது கூட போட்டுடா. இந்த ஆம்பளை திருமணம் செய்து செய்து வந்து ஆமா திருமணம் செய்து வந்து அம்மி மேரண்டு அருந்ததி பார்த்து மூணு முட்டை என் கழுத்துல போட்டாரு. ஆமா. இந்த வெள்ளி பீடம் சொல்றாங்க. இது அமுதர் கண்ணே வெள்ளி பீடம். இது வந்து கைலாயனா சுடுகாடு. சுடுகாடு. இந்த சுடுகாடுக்கு நான் வந்து நல்வர்க்க கரத்துல ஏறி வந்தேன். ஐயா இத கட்டிரே தாரிக்கோ கட்டிரே தாலிக்கோ கட்டிரே தாரிக்கோ கட்டிரே தாலிக்கோ ஒரு கணமணி இன்னைக்கு ஒண்ணுண்டோ கணமணி ஒண்ணுண்டோ கருப்பு மணி 2 மணி 4 வருமா? அதானே 50 வருமா? இல்ல 1 ரூபாய் வருமா? இல்ல வாங்கி போக வந்து கிடையாது. பாக்கி கிடையாது. பக்கத்து ஆம்பளை எப்படி சொல்ற? எப்படி சொல்ற? நான் சொல்றேன். எப்படி என்னது கருப்பு மணி வாங்கி கொடுக்கவில்லை நாங்க ஆமா. கேவலமா உனக்கு ஆமா பின்னிடம். இருக்கட்டும். ஏய் பரமனோ ஏழை ஏழை. இருப்பதோ சுடுகாடு சுடுகாடு. எடுப்பதோ திருவோடு திருவோடு. அணிவதோ புலியாடை புலியாடை. ஏழ்மையானவன் நான். ஆமா, ஆமா. பரம ஏழை என்று சொல்றாங்களே என்ன சேர்ந்ததுதான் ஆமா. ஏழ்மையானவன் நான். ஒரு காலத்திலே மதுரையில மீனாட்சியாக பிறந்தான். நான் சொக்கனாக பிறந்தேன். அப்போ தாலி கட்டுவதற்கு கால் பவுன் தாலி எடுக்கப்படாத கஷ்டப்பட்டவன் நானு. ஆமா ஆமா. தாலி தான் கட்டுற பொறுப்பு என் பொறுப்பு. பிரிச்சு கோகுரடி எங்கன்னு கேளு. எங்க தாய் விட்டுதான் அங்கேயே வக்கல்னா இங்க எப்படிடா போக முடியும்? என்னடா பண்ண? இதுதான் சொல்லுவாங்க மொட்டை ஆத்தா விடு வேடு கட்டின மாமியா விடுன்னு ஆமா சொல்லுவாங்க. ஆமா. ஏண்டா அங்கதான் வைக்கலையே? என் தாய் வீட்டுல வைக்கல. பந்தயத்துல வச்சிருக்கணுமா இல்லையா? அட உங்களுக்குள்ள சண்டை வேணாமா? என்கிட்ட 2 குண்டுக்கு சேர்த்து கோத்து போறீங்க. என்ன குண்டு? என்னடா குண்டு எல்லாம் சிரிக்கிறாங்க? ஐயோ கோச்சிக்காதே அம்மா. என் தங்கச்சி ஒரு இடத்துல கட்டி கொடுத்தேன். கட்டி கொடுத்த 3வது மாசமே என் மச்சாங்காரன் லாரி அடிச்சு செத்து போனான். அடி மாறியாட்டா அடி மாறியாத்தா இல்ல நுனி மாறியாத்தா. அப்படி மாறியாட்டா இருக்குதா? அந்த குண்டை இப்ப நான் சோப்பில வச்சுக்கிறேமா? கோவில் வச்சுக்கிறியா? சொன்னீனா பத்திரம் இப்படி காட்ட பாத்தி ஐயோ குண்டு சோப்பில் இருக்குது. தொடர்பு கடைக்கு சுகம் கட்டினாயே ஏடா கட்டாச்சு உன் மூஞ்சி என்ன கிடக்குது உன் முகரம் என்னன்னு தெரியாத பத்து இப்படி காட்ட பார்த்து எல்லாம் சிரிக்கிறாங்க. ஐயோ ஜோபில வச்சிருக்குமா நீ வேற ஏன் தப்பா நினைக்கிறா? சொல்லுமா ஏடா அவளும் ஒரு அவலச்சடி முத்த முண்டை ஆமா எது சொல்லிட்டாரு போன 3வது மாசமே ஆம்பளை ராஜ அடிச்சு தூக்கிட்டா ஆமா அவளுக்காக வாங்கி வச்சு கொண்டு வந்து எனக்கு கோத்து ஏன் ஆம்பளை தூக்கத்து பாக்குறீ நீ கம்பெனி ஓடு கம்பெனி இத கூட போட்டா இந்த ஆம்பளை இந்த மாதிரி எனக்கு எதுவுமே செய்யல. ஆமாடா கணவன் மனைக்குள்ளே 1000 சண்டை இருக்கலாம் சச்சரவு இருக்கலாம். எங்க வீட்டுக்கார கோவத்துல ஒரு அடி அடிச்சிடறாரு. அடிச்ச போது இந்த கோவத்தை திருக்கம்னா ஒரு சொந்தக்கார வீட்டுல போய் 2 நாளைக்கு உட்காந்து அழுதுக்குவாங்க. கோவத்தை திருக்கம்னா ஐயா நான் எங்கே வாதிடவ உனக்கு குறை உண்டோ ஒரு மூத்தார் வீட்டுக்கு போய் 2 நாளைக்கு உட்காந்து அழுதுப்பாங்க. இல்ல ஒரு கோதனார் வீட்டுக்கு போகும் இல்ல ஒரு நாத்தனா வீட்டுக்கு போகும். யாராவது ஒரு சொந்தத்தை காட்ட சொல்லுவோம். அதானே காட்ட சொல்றாங்க. ஏன் சொந்தம் இல்லை? யானை முதல் எறும்பு கடை அத்தனை ஜீவத்துக்கு நான் படி அளக்கிறேன். எல்லாம் நம் சொந்தம் தான். என்ன போல சாதுவா சென்றா அவளை ஆதரிப்பாங்க. எந்த நேரம் அகோரத்துல கோபத்துல இருக்கிறவங்களை யாரும் ஆதரிப்பாங்க? அவரு அது சொல்ற ஆளுல அதை முடங்கி கிடக்குது போரு. ஏன்டா அவர் வந்து சாபத்தை கொடுக்குறாரு? கோவம்டா சாபம் கொடுப்பா. சாபம் கேள்வி கேட்பா. கேள்வி கேட்பா. என்ன ஆள விடுங்க. உங்களால என் குடும்பம் குட்டி தேவல ஆடு பழகுது. 1/2 மணி நேரத்துல ஆயிடும். இப்பதானே ஆயிப்போச்சு. எப்பதான் ஆயிப்போச்சு. இது கூட போட்டா கணவனால் தான் ஒரு புண்ணியம் கிடையாது. ஆட ஒரு பிள்ளைகளை பத்தமே பிள்ளைகளாலும் ஒரு புண்ணியம் இருக்கணும் இல்ல. அந்த பிள்ளைகள் அத பாரி பிரபஞ்ச உருப்பத்தினாக்கா கிடைத்த போதே யாரே நான் பிறந்த போதே விநாயக பெருமானா நான் பெற்றெடுத்து தம்பி உனக்கு வயதாகுதுடா பாக்குறவங்களா பரியாசமா நினைக்கிறாங்கடா திருமணம் செய்யறா. அம்மா உனக்கு எனக்கு திருமணம் ஒண்ணு நடந்தா தாய போல எனக்கு தார வேணும். உன்ன போல ஒரு பெண் இருந்தா எனக்கு திருமணம் செய்து வை. இல்ல எனக்கு கல்யாணம் பண்ணா பார்த்தேன். எத்தனையோ பேர் காட்டி பார்த்தேன். இவன் ஏத்துக்கிற போல இல்ல. தம்பி விநாயகா ஆத்தக்கார ஓரம் குளத்தக்கார ஓரம் போய் எங்க நாம உட்காந்துறா தம்பி. காலை மாலை வேலை தவறாத பெண்ணா படம் தனி போல வருவா. எந்த பெண்ணு என்ன போல இருக்கதோ நீ காட்டுற நான் திருமணம் செய்து வைக்கிறேன். போய் உட்காந்தா பாரு கண்ணு வரவேல்றா ஐயா. சும்மா இருமா
இப்பெல்லாம் எங்க ஆத்தங்கரை வரும் குளத்தங்கரை வரும் உட்காரு ஏன்? அவன் இப்ப வீட்டுக்கு வீடு மதில் சேவத்திலே ஓட்டிக்கிறான். எந்த பொண்ணு பழுப்பை திறந்து தண்ணி பிடிக்க வருதோ அப்படியே நமக்குன்னு பிடிக்கலாம் பாரு. ஆத்துல குளத்துல எங்க தண்ணி வருது? உட்காந்துக்கிறான் பாரு கோயில் கட்டிக்கிட்டு. டேய், அவளும் சொல்றா நீ கேட்டு கொண்டிருக்கே. அந்த பிள்ளையை பெத்தவள் யாருடா? அந்த புள்ளைய கொடுத்தது யாரு? நல்லா காட்டா இது கூட போட்டா அந்த பெரிய பையன் கூட போட்டோம். ஆமா. இன்னும் ஒரு சின்ன பையன் இருக்கிறான் பாரு. அந்த வெள்ளி வேலாயுதே வெள்ளி வேலாயுதே அந்த வேலதி வள்ளியை வேலச்சி வள்ளியை எங்கட பாடா எங்கட தம்பி வந்தாவே பாடி தன்னோனா புரிஞ்சு தன்னோட புரிஞ்சிலே எங்க வீட்டுக்கார இருக்கிறாரு. ஆமா. அவனுக்கு ஒரு பாட்டு கேட்கல. கேட்கல. கிட்ட போனா ஒரு குரமுட்ல ஒரு பொண்ணு இருந்தது. அம்மா தாலி கட்டிட்டான். ஐயோ. தாலி கட்டி கையில ஆத்து வந்துட்டான். மறுபடியும் நானும் ஏத்துக்கணும்டா தம்பி. குரமுட்ல போய் பொண்ணு கட்டலாமாடா தம்பி? ஆனா சும்மா இருமா. அப்பா வண்ணா முட்டு புட்டா புள்ள குரம் முட்டு புட்டா என்ன பண்ணுது? டேய் 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 ஏகால் வீட்டுக்கு நான் ஏச்சென்றேன். ஏயா இப்படிதான் ஒரு காலத்துல வேதங்களை கேட்டால் கோபம் பிறந்தது. பிராணத்தின் பிரகாரம் மத்த நம்ம திருவண்ணாமலை தான் கைலாயம். கைலாயம். பிறந்த உடனே அதாவது ஏகாலி வீட்டுல பெண்ணாக பிறந்து சாபத்தை கொடுத்தேன். ஆமா. தேகோபுரத்து மாத்திரம் ஒத்தடி வீல ஏகாலி வீட்டுக்கு நிறைய இருக்கு. அங்கே போய் பெண்ணாக பிறந்து விட்டால் 16 ஆண்டுகள் தனிமையிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். திருகண்ட மகாராஜி தவம் செய்தாரு. சக்தி இல்லாமல் அது கொடுத்தா பலிக்கான்னு சொல்லி அடுத்த எண்ணத்தோடு ஒரு இரவு 4 ஜாமம் 3 ஜாமம் தள்ளி விடிய காலை வீட்டுக்கு சென்று போகும்போது அப்பா ஏகால தூங்கி கொண்டிருந்தார். அடி மேல அடி வச்சு உள்ளே சென்று இவ்வளவு தூங்கி கொண்டிருந்தார். சாந்தியில் கை வச்சேன். சுவாமி இவ்வளவு காலம் இல்லாம வந்தீங்களா அப்படி பேசி கொண்டிருந்தா துறைக்கு பாரு நேரமாச்சு காலமாச்சு. உங்க அப்பா ஏகால இருந்துச்சு. அம்மா சாந்தி அந்த உழமனுக்காரங்க சாலை எடுத்தாமா இவ பார்த்தா அப்ப எழுதிட்டாங்க. வரும் உட்காருன்னு சொல்லி அந்த சாலத்து எந்த அவுத்த உடனே ஏகாலி பார்த்தான். அறியாத குழந்தை ஏத்துக்கு நேரம் அப்படின்னு அவனே அவர் 5 ஆள் எடுக்க வரும்போது லேசா எகிர்ன அவன் பார்த்தான். இவன் பெருசாலிக்கிற பழகுது அப்படி சாலை திறந்து பார்க்கவும் என்ன அவன் பார்க்கவும் அங்க ஒரு வாரத்துல கிடைக்கும் எடுத்து சில்லுன்னு அடிச்சான். இதுதான்டா பழமொழியா இருக்குது. பண்ணாத பெண்ணு மேல் ஆசைப்பட்டு வாழ தண்டால் அடிபட்டார் அண்ணா மலையார்னு சொல்றாங்களே. இதாண்டா இவையாக நான் என்னங்க போறேன் சொன்னாரு அவரு கோபத்தை கூட எத்தனை ஆட விடுற இதை விட போகட்டா இந்த ஆம்பளை திருமண செய்து வந்து ஆம்பளையால ஒரு புண்ணியம் கிடையாது. இல்ல பிள்ளைங்களால ஒரு புண்ணியம் கிடையாது. எங்க நாட்டுல பயிர் வச்சு சாப்பிடலாம்னு தம்பி ஏறு வச்சு ஓட்டணும் தம்பி. ஐயா கடை நீ கொஞ்ச ஓட்ட பார்த்து தம்பி இந்த கரும்பு விளைஞ்சது பாத்தியா எவ்வளவு பெற்று தெரியுமா? நல்லா கை முட்டி கால் முட்டி மண்டை ஓடுமாவே விளைஞ்சிருக்கும். எங்க நாடே சுடுகாடுறா. உங்க நாடே சுடுகாடு. இப்ப அதே காமன் சவர் போட்டு நெருக்கிட்டாங்க. உங்கூர் சுடுகாடு என்னாச்சு? பூரா செங்கல்லையா விளையுது. இது இந்த ஆம்பளை திருமணம் செய்து வந்த என்ன வரைக்கும் தெரியுமா? நல்லவே கெட்டவன் யாராரு கொண்டு போட்டு புதைக்கிறாங்களோ யாராரு கொண்டு போட்டு கொத்துறாங்களோ இந்த சாம்பலை ஓடி போய் வேகமா ஓடி போய் அங்கிட்ட கோபத்துல வேகமா ஓடி போய் அள்ளி பூசிக்குவாரு. நம்ம போய் பூசிக்கணும்னாக்கா சட்டைக்கு வருவாரு மீதி வச்சிருந்தா நான் வாரி பூசிக்கிறது இதுவரை கிடையாது. இந்த செத்து போன பொட்டை போட்டு புதைக்கிறாங்க பாரு. இந்த எலும்பு கூட பூரா வாரி மாட்டிக்குவாரு. மீதி வச்சிருந்தாங்க நான் ஒண்ணு ரெண்டு நான் மாத்திக்கிறது. இதை போல பழங்க வழக்கண்டா தம்பி. ஐயா நான் எப்படி இருக்கேன் இப்படிதான் எலும்பு கூட மாட்டின ஒரு ஆம்பளை இந்த சாம்பலை வாரி பூசின ஆம்பளை எப்படா ஒரு பொண்ணா வாழ முடியும்? அம்மா அடிக்கிறாங்க அப்படியே சிவனேன்னு பாக்குறீங்க. என் பெயர் என்ன? சிவனேன்னு தான் நிக்க முடியும் அப்படின்னு சொல்றான். என் கதையை சொல்லி விட்டால் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். என்ன சொல்றான் பார்வதா? கைய வேலை வைக்காத. கைய வைக்காத. ஏன் கட்டணம் கைய வைக்க கூடாது. பக்கத்து வீட்டுக்காரன் தான் கைய வைக்கும். நடக்குது. உன் கதையை சொல்லுவேன் சொல்லு. அடி பார்வதா கேள பந்துண்டே மாலை பேர்வாரே சூட்டே பெஞ்சாடி பிடித்த எப்போ இவ்வளவு தொட்டு தாலி கட்டணும் அப்பவே பிடிச்சிருந்த சனிய. சும்மா சாமி ஒண்ணு மட்டுமா சனியை முடிச்சா ஐயா தாலி கட்டுறதுக்கு முன்னாடி 4 பேண்ட கட்டுவானு 4 பேண்ட மாட்டுவாங்க கல்யாணம் ஆனது முந்தி. ஆமா தாலி கட்டிட்டான்ல அப்படியே அந்த முடிக்கிற மாதிரி போய் ஏன் அவனை புடிச்சிருச்சு சனிய
தாலி கட்டினா ஒரு பெண்ணா பிறகு தாலி கட்டினா புட்டு தெரியும். ஆமா வெங்கடி பிடித்த கல்லாடி வில்லாடி காண வேடுவேன் செருப்பாடி கல்லாலும் ஒரு வடிச்சான் வில்லாலும் ஒரு வடிச்சான் செருப்பாலும் ஒரு வடிச்சான். என்ன சாமி செருப்பா வச்சா? நம் நாடக அலங்காரத்துக்கு பேரு செருப்படி. புராணத்திலே செருவடின்னு சொல்லுவாங்க. செருவடி. அது ஏன் ஒரு வேடுநாகப்பட்டவன் தினந்தோறும் வேட்டைக்கு சென்று கொண்டிருந்தான். ஒரு நாள் பொழுது போய்விட்டது. ஒரு புலி பார்த்தது. அந்த வேடு அடிச்சு தவளன் திரட்டின்னு வருது. வேடன் ஓடி வந்து பயந்து வில்வ மரத்திலே ஏறிக்கொண்டவன் கிளையில உட்கார்ந்து தூங்கி விட்டால் விழுந்துடுவோம். புலி மரத்தை சுத்தி வருது அடிச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு பயந்து கொண்டு என்ன நினைத்து கொண்டு வில்வந்தாயை ஒன்று ஒன்றா பறித்து போட்டுக் கொண்டிருந்தான் அந்த வேடுவன். விடிந்த வரை விடிந்த பிறகு இந்த வில்வந்தாய் லிங்கமாக நான் பாவித்தேன். அதுதான் வில்வந்தாய் வைத்து படைப்பது. லிங்கமாக பாவித்த உடனே இறங்கி காமந்தமணிகளே என்னை வணங்கினான். எப்போது சிவனுக்காக இந்த வேடுவன் கண்டுபிடித்தபடியால் இன்று முதல் இந்த இரவுக்கு சிவன் பேரு கொடுத்த உடனே ஜனம் வேண்ட ஆரம்பிச்சிட்டான். பார்த்தேன் சோதிக்கு எண்ணத்தோடு மேலம் வரும்போது என் லிங்கத்தில் இருக்கக்கூடிய மருந்துகளை நீர்வடி செய்தேன். அவன் பார்த்தான். அவன் மருந்துகளை எடுத்து என் லிங்கத்தில் பதிவு வைத்து விட்டு அன்று அவன் சென்று விட்டான். மறுநாள் வரும்போது பார்த்தேன் மறுக்கல்ல நீர்வடி செய்தேன். மறுக்கல் நேரத்தை அடையாளம் தெரியுமா? தெரியான்னு சொல்லி தன் பாத பெருவர்ல என் இடது கண் பக்கமா வைத்துக் கொண்டு அவன் அதாவது இடது கண்ணை எடுத்து என் அதாவது இடது கண்ணில் பதிவு வைத்தான். எப்போது இந்த கண்ணையை நமக்கு கொடுத்தானோ இந்த வேடுவனுக்கு கண்ணப்பன் நைனார்னு பேர் கொடுத்தேன். 69 நாள் அவன் ஒரு ஆள்ரா. செருபடி அடி கல்லாடி வில்லாடி வேடுவேன் செருவாடி அடி நல்லூரு மாறி நான் வேடனாரே. ஒரு காலத்துல வேடனா கூட போயிருக்கேன். ஆமாண்டா. அது மட்டுமா நீயாவது மாமியார்ல கட்ட கொடுத்தான் கட்டு கொடுத்தான் பீரா கொடுத்தான் பேசினு இருக்கிறேன். தாலி கட்டுன எனக்கு என்னடா புண்ணியம்? இந்த பாரு அணிந்திடும் புலிதோ எனக்கு ஆசாரமாக படியிழந்து வருவேன். படுப்பது அந்த புலியாடு விரிப்பேன். இவ்வளவு அதாவது என் தலைகாணி என் கருத்து வைத்து தூங்குவேன். இவ்வளவு தூங்குவதை என் கருத்து இவர் தலை வைத்து தூங்குவேன். இதுதானே எங்க வாழ்க்கைய. படுக்கவே பாயில்லாத பரமண்டா நானு. என்ன கட்டல இது கூட விட்டுறா? நீயாவது நகை நெட்லாம் போட்டான்னு சொல்றேன். தாலி கட்டுன என்ன புண்ணியம்? இந்த மாதிலா எலும்பை மாலையாய் பூண்டே ஒரு நகையா நட்டா ஒண்ணு புண்ணியம். இதாண்டா என் வாழ்க்கையே. இன்னொன்னு சொல்ல 7 ஜங்கிலி எடுத்து குடுக்கலையானு இது கூட போட்டுண்டா. இன்னொரு சமாச்சாரம் பார். அதாவது என் புனிதானில் கங்கை 3ஆம் பிறை இரவில் பேசி கொண்டிருக்காங்க உலகத்துல. தம்பியும் உன் பொண்டாட்டி தலை தூக்கி வச்சு நாடுறாங்களே. முதல்ல பொண்டாட்டி தலையில் தூக்கி வச்சாலே நான் தாண்டா. யாரா ஏன் தெரியுமா? அனலை கொடுத்தார். நாராயணத்தில் முறையிட்டேன். தன் பாத பிறர் பூமாதியை கோடி வைத்தார். அதை பிறந்தால் கங்கை அவரை தூக்கி உயர வைத்தார். அனலை கொடுப்பார், அனலை தகிப்பார். அடி எண்ணிட யோக இப்படி இருக்க என் நேரம் எப்படி இருக்குது? நீ அடி வச்சு வச்சு நல்லா இருக்க கூடாது. பள்ளிக்கூடத்திலே இருவருமாக சந்தோஷமறையாக அமர்ந்து பேச வேண்டுமானால் நான் கேட்டு வேண்டிய கேள்விக்கு தக்க பிறகு விடுத்தால் சந்தோஷமறையாக அமர்ந்து பேசலாம். அந்த தெரியாத சங்கதி உலகத்திலே தெரியாத சங்கதி என்ன? யாரே
படைக்க முடியாத தோல்வி எனக்கு உண்டு அத்தை. அதனால நான் தான் முதல் கடவுள் அப்படின்னு மருமகனா இருக்க முடியாது கணபதியம்மன் சொல்றாரு. ஆனா என் தாத்தா என் பேர் என் அண்ணனை போய் கேட்டப்போ அடைக்க முடியாத தோல்வி எனக்கு உண்டு. நான் தான் முதல் தெய்வம் நானு அப்படின்னு அவர் சொல்றாரு. என் கணவராச்சே உங்களுக்கு ஒரு வார்த்தை கேட்கணும். ஆட்காலம் படைத்தல் முன்போட்டு தேவர்களே உலகத்திலேயே முதல் தெய்வம் யாரு சாமிக்கு சொல்லவே அடி முத்திக்கு ஆட்கள் அழித்தல் படைத்தல் படைப்பது பிரம்மதேவன் அழிப்பது நாராயணமூர்த்தி படி அளப்பது வரம் கொடுப்பது இரண்டு தொழில் செய்தாலே உலகத்திலே முதல் கடவுள் நான் உலகத்திலே பெரிய சாமி உலகத்திலே ஆனா இருந்தாலும் பெரிய சாமி சொன்னாரு இவங்க தெரியாத உலகத்துல எதை கிடையாது அந்த தந்திர பகல் காத்திலே சூரியன் வராரு இரவு காத்திலே சந்திரன் வராரு சந்திரன் ஒளி கொடுக்கிறதா சூரியனும் ஒளி கொடுக்கிறதா இவரையா பகல் காத்திர அவர் இரவு காத்திர வரணும் சந்திரனுக்கு சூரியனுக்கு என்ன வரும் இவரையா பகல் காத்திர வரணும் சாமிக்கு சந்திர சூர்யா யாருன்னு எனக்கு தெரியும். சந்திரி என்றா சாராயம், சூரிய என்றா கல்லு, ரெண்டு அடிச்சா புல்லு. எல்லாம் ரகம் பார்த்து பேர் வச்சுக்கணும். ஆனா சந்திரன் சூரியன் சந்திரன் சூரியன் என்ன இரண்டு பேரும் என்னோட நேத்திரம் வலதுகன் சூரியன் இடதுகன் சந்திரன் சாமி கண்ணு சாமி காட்டூர் சாமி தாளி சேர்த்து கம்னுறான் சாமி கண்ணுனா அதுதான்டா கணவருக்கு சாமி கண்ணுன்னு பேர் உண்டு தென்னாடு பக்கமே பாரு ஆளுமே இருக்கிறாரு ஆனா இருந்தாலும் ஆண்டவா அந்த அண்ணா பாத்தி பகல் காலத்திலே உண்டு வசியாரி இரவு காலத்திலே உறங்கக்கூடிய இடம் எது சாமிக்கு சொல்ல நல்லா தெரியல அடி பச்சை பறவை எல்லாம் பகலிலே உணவருந்தி இரவில் அடங்கு இடம் அண்டம் அண்ட மகாய்த்து கிடக்கும் பார்வதா சொல்வதை கேள்வி வேதங்களை கேட்டு கோபத்துக்கு ஆளாகாது கேட்க வேண்டிய கேள்விக்கு பக்கமதில் உடைத்தால் சமாதானத்தில் அமர்ந்து தத்துவப்படியாக பேசுவேன் ஆகாயம் இதற்கு கிடக்கும் ஆகாயம் வேகத்து கிடக்கும் வேகம் இதற்கு கிடக்கும் வேக வாயு கிடக்கும் வலி கேட்க இருக்கும்
இந்த வெள்ளிக்கிழங்கு வாங்கி வேஸ்ட் திட்டு பாரு டர்ரு முரு டர்ரு முரு. டேய் அருமை கட்டவனே வாயு வேற மாவு வேற ஒரு வேறப்ப வாயுவோ நாதத்து கடகம் நாத விந்து கடகம் விந்து சக்தி கடகம் பிந்தோ சக்தி கடகம் வேதங்களை கேட்க வேண்டாம் வேண்டாம் என்று சொல். வேதங்களை கேட்டு என் கோபத்துக்கு ஆளானபடியா இனிமேல் இடமாகத்தில் உனக்கு அதாய இடமே கிடையாது. உனக்கு என்ன சாபம் தெரியுமா? அடி சின்ன முத்து மாறியாக பார்வதியே அடி பார்வதியே அடி சின்ன முத்து மாறியாக பார்வதியே அடி பார்வதியே அடி சரியாக கண்டுகொள்ளும். இந்த கைலாத்தின் தென் திசையிலே சிந்து நதி ஓரத்திலே சின்ன முத்து மாறியாக பிறகு பிடி சாபம். இந்த சாபம் உனக்கு தீர வேண்டுமானால் இந்த தேவர் மூவர் அத்தனை பேர் எப்போது உன்னை தேடி வர்றாங்களோ அப்பதான் சாபம் தீரும். சக்தியில் இருந்தால் சிவன் இல்லை, சிவன் இருந்தால் சக்தி இல்லை. இந்த சக்தி இல்லாத இந்த கைலாட்டல் நீ என்ன பண்ற நான் பார்க்கிறேன். செந்து மற்ற மகமாரியாக சிந்து நதி ஓரத்திலே என்ன பிறக்க வேண்டும் சொல்லிவிட்டேன். பார்க்கிறேன், உன்னையே பார்க்கிறேன், அந்த தேவர்களை பார்க்கிறேன், இந்த குன்றோதரை நான் இங்க பார்க்கிறேன். நான் என்ன பண்ணுவேன்? வருகிறேன். போய் வா. அந்த சிந்து நதி தன்னை தெரியும். இனிமே நிம்மதியா இருக்கலாம்டா. ஆமா ஆமா, நீ நிம்மதியா இருப்ப. நான் இந்த நல்ல நேரத்திலே அதாவது அந்திலியை சேர்ந்த வினோத்தி அஞ்சலி சொல்லும்படியான இருவரும் சேர்ந்து நாடகம் பாராட்டி நண்பர் வணிகுலார் கொண்டு கொடுக்க ஒரு 6 மணி பேச்சு ஏடா கொண்டு வந்துறா. என் கணவர் சொன்னாரு நிம்மதியா இருக்கலாம்னு சொன்னாரு.
நீதான் வந்து தன்னை தெரியா இருக்கிற கம்பெனி அவருக்கு சொல்லிட்டியா? அத சும்மா கிடப்பா. எனக்கு போன் மூலியமா வந்து தான் சரியா சொல்றேன். பார்வதியை போய்விட்டால் என்னையோடு அழகா வந்திருப்போம். கடவுள் வந்து விட்டேன்னு அவன் கீழே வணங்குறான், கீழே விழுந்து வணங்குறாங்க. ஆமா. அவன் மேல விழுந்து வணங்குறேன், நியாயமாடா இது? ஐயோ நான் கீழே வந்தா என் பட்டு பிளாமரெல்லாம் மண்ணா ஆயிடும். இருக்கட்டும். சங்கீதம் தடுத்தா இந்த திருவடிக்கு இந்த அழகண்டா சூரன் இந்த ஜலகண்டா சூரன் அழகண்டன் ஜலகண்டன் நீ என்ன கண்டா? என் மாதத்தை வந்தபடியா உங்கள் சேமத்தோடு வாழ்ந்திருப்பீர். இந்த சமயம் என வேண்டிய காரணம் என்ன? என்ன குறித்து தவம் செய்த காரணம் தினத்திலே நான் எதை கேட்டாலும் தருவேன் என்று இருவரும் எதை கேட்டாலும் ஆமா சுவாமி இந்த தினத்திலே நாங்கள் இருவரும் எதை கேட்டாலும் ஆகாயவாணி சாட்சியாக பூமாதை அறிவேன் என்று சத்தியம் செய்தால் போதும். சின்னதா ஒரு சத்தியம், சின்னதா. ஆமா. அந்த ஆகாயவாணி இப்ப போய் நம்ம ஒரு இடத்துல 5000-10,000 கடன் கேட்கறோம். அவன் என்ன பண்ணுவான்? பாண்டு வாங்கியாந்து நம்ம ஒட்டி நம்ம கையெழுத்து போட்டா தானே செல்லுது. அது போல உள்ள கையில சொல்ல அப்பதான் செல்லும்.
பணம் வாங்கினா அதான் பாண்டை வாங்கி அது மேல ஸ்டாம்பு ஒட்டி அதுல கையெழுத்து போதான் ஸ்டாங்கா. அத போல சத்தியம் பண்ணா உள்ளங்கையில கிள்னாதான் ஸ்டாங்கா. இந்த பரமனுக்கே துரோகம் நினைக்கிறானே, வரும்போதே லாரி அடிச்சு ஆக மாட்டான். லாரி என்ன அடிக்க, நான் தான் அடிப்பேன் லாரி. இவ்வளவு திறமையா பேசுறேன், இதெல்லாம் எந்த கம்யூனிட்டி உனக்கு சொல்லி கொடுத்தான்? எல்லாம் இந்த கம்யூனிட்டியா தான். சரி இப்ப செல்லும் என்ன தெரியுமா, சாகா வர வேண்டும். பரமேசா இவ பார்த்தையா, சூரல் 30 தேவர்கள் 42 ரிஷிமண்டங்கள் கிண்ணுட சித்தந்தர் சொல்லக்கூடிய தேவற்றமானவர்கள் பேரிலும் இந்த தேவர்களாலும் இந்த மாநில மக்களாலும் விளையக்கூடிய செடி கொடி புல் பூண்டி சொல்லக்கூடிய இவர்களால் எங்களுக்கு சாகா வர வேண்டும். அப்படியா? அப்படி அதாவது சாகாத வர்றோம். பிறப்புன்னு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு வேண்டும். அப்படி இறப்பதா இருந்தா என்ன எப்படி இருக்கணும்? அது எப்படி தெரியுமா, யோனியின் வழியால் யாரு ஒருவர் பிறக்காத ஒருவர் இருக்கின்றாரோ அவரை கையால் மரண வேண்டும். அது ஒரு பெண்மணி கையால் மரண வேண்டும். யோனின் வழியால் பிறக்காத பெண்ணா இருக்கணும். அவங்களுடைய கருத்தால் தான் அவங்க உயிர் போகணும். ஏன்னா தம்பி ஆம்பளையா இருந்தா நம்மள ஆச்சு நம்ம ஜெயிச்சிருவோம். ஆமாண்ணா, ஒரு பொட்டு நம்மள என்ன பண்ண போறோம்? அப்படியே தந்து விட்டேன். வருகிறேன். ஐயோ என்ன செய்வேன்? இந்த அரண் அறுவாரே இந்த வையாகம் மதிக்க வந்த பல்லவால என்ன சொல்ல கண்டு அதுக்கா இவர்களுக்கு ஐயாவே எந்த உள்ள பொருளை என்ன செய்வேன்? பெண்ணே பார்வதி
வைகுந்தம் போலாம். வைகுந்தம் அவன் முன்னாடி போறதுக்குள்ளே நம்ம போகணும். கரெக்டான டைமுக்கு போறீங்க. அந்த சாச்சா எங்கடா வைகுந்தம் தான். அவள் அடுத்து சிறைப்பிடிக்க வேண்டாம். வைகுந்தம் போ. வைகுந்தம் தமிழ்நாடுனா பரமக்கடல் வைகுந்தம் வர அலைகண்டன் ஜலகண்டன் 2 பேரும் வைகுந்தம் வர இந்த சமயத்தில் வைகுந்தத்தை ஆண்டபடியான சாட்சி என்பர் வந்திருப்பா.